பொதுமக்களின் உயிரை காக்கும் அரசு மருத்துவமனைகள் உயிரை பறிக்கும் களமாக மாறி வருகிறது என்று எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பொதுமக்களின் உயிரை காக்கும் அரசு மருத்துவமனைகள் உயிரை பறிக்கும் களமாக மாறி வருகிறது என்று எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான நோயாளிகளும் பொதுமக்களும் வந்து செல்லும் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்குள் புகுந்து கர்ப்பிணி பெண்கள் இருக்கும் மகப்பேறு மருத்துவ பிரிவின் அருகில் ஆதி என்பவரை அடையாளம் தெரியாத கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடி இருக்கிறது என்று தனது கண்டன அறிக்கையில் பதிவு செய்திருக்கிறார். பொதுமக்களின் உயிரை காக்கும் அரசு மருத்துவமனைகள் இந்த வெற்று விளம்பர மாடல் அரசில் உயிரை பறிக்கும் களமாகவும் கஞ்சா செடி வளர்க்கும் இடமாகவும் மாறியிருப்பது மிகுந்த வேதனைக்குரியது மட்டுமல்லாமலும் கண்டனத்திற்குரியது என்றும் தனது சமூக வலைதள பதிவில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டம் ஒழுங்கை பேணி காக்க வேண்டிய காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் பொம்மை முதலமைச்சரோ தமிழகம் அமைதி பூங்காக திகழ்கிறதா என வழக்கம் போல பொய்யான அறிக்கையை பதிவிட்டு போலி நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார் என்றும் தனது கண்டன அறிக்கையில் பதிவிட்டிருக்கிறார். பேருந்து நிலையங்கள், காவலர் குடியிருப்புகள், அரசு மருத்துவமனைகள் என கொலைகள் நடைபெறாத இடங்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு கொலைக்களமாகவும் ரவுடிகளின் தலைமையகமாகவும் தமிழகம் மாறி வருவதை அறியாமல் சிலம்பம் சுற்றுவதையும் விண்டேஜ் கார் ஓட்டுவதையும் ரீல்ஸ் எடுத்து பதிவிட்டு விளையாடும் ஒரு பொம்மை முதலமைச்சரை பெற்றிருப்பது தமிழக மக்களின் சாபக்கேடு என்று தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் தனது சமூக வலைதள பதிவில் பதிவிட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பொதுமக்களின் உயிரை காக்கும் அரசு மருத்துவமனைகள் இந்த வெற்று விளம்பர மாடல் அரசில் உயிரை பறிக்கும் களமாகவும் கஞ்சா செடி வளர்க்கும் இடமாகவும் மாறியிருப்பது மிகுந்த வேதனைக்குரியது மட்டுமல்லாமல் கண்டனத்திற்குரியது என்று தனது சமூக வலைதள பதிவில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்னும் என்னென்ன துயரங்களை சந்திக்க வேண்டி இருக்குமோ என்ற அச்சம் தமிழக மக்களிடையே உருவாகி இருக்கிறது என்று தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். பொதுமக்களின் உயிரை காக்கும் அரசு மருத்துவமனைகள் உயிரை பறிக்கும் களமாக மாறி வருகிறது என்று தனது சமூக வலைதள பதிவில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார்.